ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரெடிஷ்னல் கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு ஏரியாக்குள்ளே தான் போக போகிறோம். அதுக்கு பேர் என்னென்னா ஸ்கான்சன் சொல்லுவாங்க. இது பழமை வாய்ந்த கம்யூனிட்டி மக்கள் ஒரு குரூப்பாக அங்கே குறிப்பிட்ட ஏரியாவில் எப்படி வாழ்ந்துருக்காங்கன்னு, வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னு எல்லாம் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கான்சன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீடன் தலைநகரத்தில் ஸ்டாக்ஹோமில் ஒரு சென்ட்ரல் லொக்கேஷனில் இருக்குது. ஸோ சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாம் மாடர்ன் பில்டிங்காக இருக்கும். ஆனால் நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு 200-300 ஏக்கருக்குள்ளே போகிற மாதிரி வில்லேஜ் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம டிக்கெட் வாங்கியிருக்கோம். சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ட்ரானதும் பார்த்திங்கன்னா கடைங்க தான் இருக்குது, நார்மல் ஷாப் மாதிரி. இந்த ஷாப்பில் மேக்ஸிமம் இருக்க பொருள் பார்த்திங்கன்னா கைவினை பொருட்கள் சொல்லுவாங்க, ஹேண்ட் கிராஃப்ட்டு. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் இங்கே வாழ்ந்துட்டுருக்க மக்கள் செய்யப்பட்ட பொருட்கள், அப்புறம் ஹெரிட்டேஜ் பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அந்த டிசைனு பேட்டர்ன்லலாம். இதில் பார்த்திங்கன்னா வே ஆஃப் கலரிங் எல்லாம் ஹிஸ்டாரிக்கல் பற்றி தான் பேசியிருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம ஊர் மரப்பாச்சி பொம்மை மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க தான் வந்திருக்கோம். இங்கே ஷாப்பை விட்டு வெளியே வந்தீங்கன்னா நிறைய ஓப்பன் ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ முதல்ல நம்ம எங்கே போனாலும் சாப்பிட்ற இடம் தான். நம்ம ஊரில் ரோட்டோரமாக கடைலாம் இருக்கும்ல, பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இங்கே நிறைய கடைகள் இருக்குது. இது எல்லாமே ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் தாங்க. இதெல்லாம் உள்ளிருக்கும் பார்த்தீங்களா, ஸ்வெட்டர் தைக்கிறது, அது மாதிரி கிளாத் நூலில் பண்ணியிருக்காங்க. அடுத்து இங்கே பாருங்கள், செம்பு கம்பி இருக்கும் இல்லையா, பார்த்துருப்பீங்க. அதுலேயும் சூப்பராக பொருட்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் இந்த பறவை சத்தம் தாங்க கேட்கும் நிறைய, சம்மர் வந்தாலே. இது பேர் என்னன்னா சீகுல்னு சொல்லுவாங்க. அடுத்து நீங்கள் பார்க்குறது ஒரு சர்ச் தாங்க. இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க வழிபடுறதுக்காக சர்ச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா ஓப்பனில் இல்லை. ஆனால் இங்கே எப்போவும் மேரேஜ்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஃபஸ்ட்டே ப்ரீ புக்கிங்லாம் பண்ணிட்டு தான் வருவாங்க. சுற்றி பார்த்தது முடிஞ்சது. அடுத்து நம்ம ஜூ தாங்க சுற்றி பார்க்க போகிறோம். இந்த ஜூ பார்த்திங்கன்னா அந்த ஏக்கர்ஸ்குள்ளேயே தான் இருக்குது. ஸோ இந்த ஜூவில் ஃபஸ்ட்டு பார்க்குறது பிக்கு தாங்க. நம்ம ஊரில் ஆடு மாடுலாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இங்கே பிக்கெல்லாம் லைக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஊர் மயில் தாங்க. இந்தியன் பீகாக்னு போட்டிருக்கு. இந்த மயில் கிட்ட போயும் பார்க்கலாம் நம்ம உள்ளே. அங்கே ட்ரோன் ஷேப்பில் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே போய் நம்ம பார்த்துட்டும் வரலாம். அடுத்து இது சீலுன்னு சொல்லுவாங்க, வாட்டர் சீல் தாங்க. ரொம்ப நேரமாக வரவே இல்லை. கடைசியில் கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு போச்சு. அதில் கேப்சர் பண்ணி தான் இருக்கும். ஆனால் நிறைய இருக்குங்க. வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே போயிடுது. எப்படி போஸ் கொடுத்துட்ருக்குன்னு பாருங்கள். நாங்கள் ஆக்சுவலி தூரமாக ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம் வீடியோ. ஆனால் பக்கத்துலேயே இருக்குங்க எல்லாம்.
இந்த அனிமல் பேர் வந்து ஆல்கு இல்லைன்னா மூஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த அனிமல் பார்த்திங்கன்னா கழுதையும் குதிரையும் சேர்ந்த கலவை மாதிரி இருக்குது. அடுத்து பார்க்குறது மான் தாங்க. இங்கே இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து சுற்றிட்டுருக்கோம். ஸோ ரோட்லலாம் கூட நிறைய வந்து பார்க்கலாம் நம்ம. நான் ஃபஸ்ட்டு இருந்த வீடு பின்னாடி பார்த்திங்கன்னா 3-4 மான்லாம் வந்து கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை பார்த்தா ஒரு தேர் மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் வந்து இது ஒரு ஹட் ஹவுஸ் தாங்க. ஸோ அடுத்து நம்ம போகிறது பார்த்திங்கன்னா கரடி இருக்கிற இடம் தாங்க. கரடி பார்த்திங்கன்னா ஓப்பன் பிளேஸில் தாங்க இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து மரத்தில் பார்த்திங்கன்னா வேலி மாதிரி போட்டிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து கரடி மரத்தில் ஏறி தப்பிக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ கேமராவில் வந்து பார்க்க சின்னதாக தெரியுது, ஆனால் நேரில் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் கரடிங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லா குட்டி பசங்களும் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து கரடி நல்லா சேட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஒரு கரடி பார்த்திங்கன்னா மரத்தை கடிச்சிட்டு இருந்துச்சு, இன்னொரு கரடி பார்த்திங்கன்னா மரத்து மேலே ஏறிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த குட்டி பசங்களாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது பைசன் தாங்க. இந்த ஊரில் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது வந்து வைல்டு கேட்டு, காட்டு பொண்ணுன்னு சொல்லுவாங்க. பார்க்க வந்து புலி மாதிரி இருக்குது, ஆனால் வந்து இது வந்து பூனை தாங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அணில் வந்து இருந்துச்சு, அதை சாப்பிட தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. எத்தனை பூனை வந்து வந்திருக்கு பாருங்கள். சுற்றி பார்த்துட்டு ரொம்ப டயர்ட் ஆச்சுங்க. சம்மர் வந்தாலே வந்து டயர்டாக இருக்கும். ஏன்னா வந்து வின்டர் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு சம்மரில் நடந்தாலே கொஞ்சம் தூரமாக டயர்ட் ஆகிடும் சீக்கிரமாக. ஸோ இங்கே வந்து பாதி நாள் ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்றதுக்காக தான் ஒரு நல்ல பிளேஸ் தான் பார்த்துட்ருந்தோம். ஸோ பிக்னிக் ஏரியாவை பார்த்து நாங்கள் உட்காந்துட்டோம். நாங்கள் என்ன கொண்டு வந்தோன்னா சப்பாத்தி தக்காளி சட்னி தாங்க. இங்கே வந்து ஷாப் பார்த்திங்கன்னா இருக்கும், ஆனால் வந்து இங்கே விற்கிற மீட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் போர்க் இல்லைன்னா பீஃப் தாங்க இருக்கும். ஸோ சிக்கன்லாம் வந்து கொஞ்சம் ரேர் தான். ஸோ பெஸ்ட்டு வந்து வீட்டிலேருந்து கொண்டு வரது தாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ மீதி இருக்கிறது வந்து நான் பார்ட் 2ஆக போடுறேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.